நிறைய பேருக்கு நீட்னாலே என்னன்னு தெரியலங்க. இது நீட்டா நீட் எக்ஸாம்ஸை போட்டு சப்ஜெக்ட் நல்லா தரவா இருப்பான், எக்ஸாமுக்கு எப்படி போகணும்னு தெரியாது, அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியாது, அப்ளிகேஷன் எப்படி போடணும்னு தெரியாது. அப்ப எப்படி வந்து எக்ஸாம் வந்து நம்ம எழுதுறது? எக்ஸாம் கூட எழுதிட்டு கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த வருஷம் பாருங்க, கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரியாம நல்ல மார்க் அவனோட கம்மி எடுத்தவங்க சீட்டு வாங்கிட்டான், இவனுக்கு சீட்டு கிடைக்கல. எப்படி கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரியல. ரிசர்வேஷன் கோட்டா என்ன, நான் என்ன ரிசர்வேஷன் இருக்குன்னு தெரியல. இன்கம் சர்டிபிகேட்லாம் வைக்கணுமா எஸ்சி எஸ்சிஏக்குன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கன்செஷன் இருக்கா, அதுவும் கிளாரிட்டி இல்ல. ஆல் இண்டியா கோட்டான்றாங்க, திடீர்னு வந்தா தமிழ்நாடு கோட்டான்றாங்க. ஐயோ ஒரே கன்ஃபியூஸா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேங்க உங்களுக்கு. ஆர்ஜிஆர்ல கோவிந்தராஜ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து உங்களை நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் சீட்டு 2026ல வாங்க வைக்கிறது நான் இருக்கேன். அதனால இந்த வீடியோல நூக்கன் கார்னர்ல நீட்னா என்ன, யாரு கண்டக்ட் பண்றாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் புட்டு புட்டு வைக்க போறேன். நீங்க என்ன பண்ணணும், வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். ஓகே, நீட்னா என்ன? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். தமிழ்ல சொன்னோம்னா தேசிய தகுதிகான் மற்றும் நுழைவுத் தேர்வு. உனக்கு தகுதியும் இருக்கா, ரெண்டாவது என்ன ஆகுது, ஃபில்டர் பண்றதுக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி என்ன பண்றாங்க, தகுதி இருக்கான்னு பாக்குறான், நுழைவுத் தேர்வாவையும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறான். எதுக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரூ அவுட் இந்தியால இருக்கக்கூடிய MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ் அண்ட் வெட்டினரியில வந்து 15%, BSc நர்சிங் ஆனர்ஸ்ல போகணும் அப்படின்னா நீட்ன்ற எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. ஒட்டுமொத்த இந்தியாக்கே ஒரே தேர்வு நீட்டுங்க. என்ன கேட்பான் நீட்ல அப்படின்னு பாக்குறீங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. +1லயும் +2லயும் இருக்கக்கூடியதுதான். சரியா? 200 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இருந்ததை இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 180 கொஸ்டினா மாத்திட்டாங்க. பிசிக்ஸ் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின், பயாலஜில 90 கொஸ்டின், ஜுவாலஜி அண்ட் பாட்டனி அப்படின்னு கலவையா பாத்தீங்கன்னா 90 கொஸ்டின். அப்ப ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க் தருவாங்க கரெக்டா இருந்தா. இதுவே தப்பாயிடுச்சுன்னா 1 மார்க் மைனஸ் ஆயிடும். அப்ப டோட்டல் 720 மார்க். ரைட்டா? தப்பாயிடுச்சுன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ரைட்டா? இது யார் நடத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது ஸ்டார்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா CBSE போர்டு தான் இதை கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப டஃப்பா இருந்தது. அது இல்லாம நேஷனல் CBSE போர்டு வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்றப்ப எல்லாருமே ஒரு என்ன பண்ணாங்க, CBSE போர்டு கண்டக்ட் பண்றாங்க, அவங்களுடைய போர்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இது அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றது சொன்னதுனால என்ன பண்ணிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமைப்பை ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதுதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த எக்ஸாம்ஸை வந்து நடத்துறாங்க. நீட் எக்ஸாம்னா என்னன்னு பார்த்தோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும், அதனால மிஸ் பண்ணிடக்கூடாது. வருஷம் மே மாசம் ஃபர்ஸ்ட் சண்டேல தான் இந்த எக்ஸாம் நடக்கும். அதுவும் மதியம் 2ல இருந்து 5 மணிக்கு. இந்த தகவல் தெரிஞ்சிடுச்சு. நீட் எக்ஸாம் போய் எழுதுறோம், ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தா என்ன சார் பண்ணணும், இதுவும் கவுன்சிலிங்ன்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்கல்ல. இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவுன்சிலிங் ப்ராசஸை பத்தி தான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங். ஏன்னா கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா MCC அப்படின்னு கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல எந்த மாதிரியான கவுன்சிலிங்ல வந்து வரும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்மே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ், 15%. அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அவங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எய்ம்ஸ், ஜிப்மர் அப்படின்ற காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது எல்லா சீட்டுமே வந்து யார் ஃபில் பண்றா, MCC தான் ஃபில் பண்ணுவாங்க. அது இல்லாம ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா MCC மூலமா தான் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க.
அதுக்கு அடுத்தது எம்பிபிஎஸ் சீட்ஸ் இல்லாம பிடிஎஸ் சீட்ஸும் இருக்கும் கவர்மெண்ட்ல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 15% சீட்ஸ் ஃபில்லப் ஆகும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லுங்க சார் அப்படின்னு ராமச்சந்திரா, சவிதா, இந்த மாதிரி காலேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டா மூலமா தான் ஃபில் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்ப இந்த ஆல் இண்டியா கோட்டால எல்லா சீட்ஸுமே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு யார் கண்டக்ட் பண்ணுவான்? எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவான். அப்ப இதுல எதனா ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குமா சார் அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து கவர்மெண்ட் கோட்டால ரிசர்வேஷன் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியில ஓப்பன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஆனா கவர்மெண்ட்ல ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு இது கொடுப்பாங்க. தென் இடபிள்யூஎஸ் இருக்கு, ஜெனரல் இடபிள்யூஎஸ் இருக்கு. தென் ஓபிசி என்சிஎலுக்கு தனியா வந்து சீட் அலாட்மெண்ட், எஸ்சிக்கு ஒரு ரிசர்வேஷன், எஸ்டிக்கு ஒரு ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது இல்லாம பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் சீட்ஸ் அலாட்மெண்ட் வந்து இருக்கு ஆல் இண்டியா கோட்டா பொறுத்து. இதுவே தமிழ்நாடு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கு. கர்நாடகா இருக்கு, கேரளா இருக்கு, புதுச்சேரி இருக்கு, யூனியன் டெரிட்டரி, இந்த மாதிரி தெலுங்கானா இருக்கு, ஆந்திரா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனியா ஒரு கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங்ல யாருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, யாரு அந்த கவுன்சிலிங்க வந்து கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவுன்சிலிங் அத்தாரிட்டி இருப்பாங்க. இப்ப நம்மளுக்கு தமிழ்நாடு எடுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன சீட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சொன்னோம் இல்லையா 15% கோட்டா ஆல் இந்தியால, மீதி எவ்வளவு இருக்கு? 85% இருக்கு இல்லையா? அப்ப 85% சீட்டும் யார் ஃபில் பண்ணுவா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அந்தந்த ஸ்டேட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க 85% ஃபில் பண்ணுவாங்க. இதை தவிர ஸ்டேட் கவுன்சிலிங்ல வேற எந்த காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணும்? இப்ப நம்ம ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பனிமலர், முத்துக்குமரன், பிஎஸ்பி, பிஎஸ்ஜி, இந்த மாதிரி எல்லாம் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா 100% சீட்ஸும் யாரை ஃபில் பண்ணுவா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் ஃபில் பண்ணும். இதை தவிர பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருப்பாங்க, அவங்களுடைய சீட்ஸும் உதாரணத்துக்கு சொல்லுங்க சார் பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னா வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், சீனிவாசா, சமயபுரம், இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இவங்களுடைய 100% சீட்டும் யார் ஃபில் பண்ணுவா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் ஃபில் பண்ணுவாங்க. ஆமா சார், அங்க ஓபிசி ரிசர்வேஷன் சொன்னீங்களா, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. தமிழ்நாடுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கு. பிசி எவ்வளவு பர்சன்ட்? 26%, பிசிஎம் 3%, எம்பிசி 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, 1% எஸ்டிக்கு. ரைட்டா? இதெல்லாம் பேலன்ஸ் போச்சுன்னா 31% என்ன வருது? 69 ரிசர்வேஷன் போச்சுன்னா 31%. இட்ஸ் ஏ ஓப்பன் கேட்டகரி. என்னது இது? ஓப்பன் கேட்டகரினா மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்டுக்கு யார் வேணாலும் பண்ணலாம். யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இல்லையோ அவங்க, ரிசர்வேஷன் இருக்கிறவங்க, மெரிட்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த 31% கொடுத்துருவாங்க. இதை தவிர ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல வேலை செஞ்சவங்க, புரியுதா? ராணுவத்துல வேலை செஞ்சாங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைங்களுக்கான சீட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட், பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டுக்கும் சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு அற்புதங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அவங்க வாழ்க்கையை மாத்தி காட்டணும், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவாவே இருந்ததை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருந்த ஒரு கவர்மெண்ட் வந்து அதை மாத்தி அவங்களுக்குன்னு ஒரு உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க 7.5%. கிட்டத்தட்ட 494 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவராகும் கனவை வந்து நிறைவேற்றிருக்காங்க. 7.5%. அதுல 10 பைசா செலவில்லைங்க. 6ல இருந்து 12 வரைக்கும் அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. இது மட்டும் தாங்க எலிஜிபிலிட்டி. இதை மட்டும் இருந்ததுன்னா அந்த குழந்தை 10 பைசா இல்லாம எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல இந்த ப்ராசஸ், நம்மளுடைய ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கவுன்சிலிங் நடக்குங்க. இதுல ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, அப்புறம் சீட்டு மிஞ்சி போச்சுன்னா அப்புறமா ஸ்டே வேகன்சி, இந்த மாதிரி எல்லாம் படிப்படியா வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது மாதிரி எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து ஆர்ஜிஆர்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணணும், நம்ம கூட டச் மட்டும் வச்சுக்கணும். ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து சேரும்.
நீங்க தைரியமா இருக்கலாம். நீட் படிக்கிறேன், கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றேன், தட்டுறேன் சீட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பார்த்ததுல நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, என்ன கோட்டா சிஸ்டம் இருக்கு, கேட்டகரி பேஸ் பண்ணி சீட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. நம்ம எந்த கோட்டால சீட்ஸை ஃபில்அப் பண்ணணும், எங்கே எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க முடியும், எந்த கேட்டகரியில் நம்ம வரும், நம்மளுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நீட்டுன்னா என்ன, அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணுறா, அதில் என்ன கோட்டா சிஸ்டம் என்ன, ரிசர்வேஷன்லாம் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எலிஜிபிலிட்டின்னா என்ன, அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? மெயின் இல்லை சார், நான் நீட்டு வந்து எழுதணும்னு நினச்சிட்டேன், எனக்கு எலிஜிபிலிட்டியே தெரியாமல் நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் எழுத முடியுமா? முடியாதே. எனக்கு பயாலஜி இல்லை சார், ஆனால் நான் நீட் எழுத முடியுமா? ஆனால் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. எப்போ? நீட்டில் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பயாலஜியை ஒரு பாடமா நீங்க எடுத்து தனியாவோ இல்ல 11th and 12th படிக்கிறப்ப படிச்சிருந்தாலே பண்ணலாம். ஆனா பயாலஜி படிக்கல அப்படின்னா குவாலிஃபைடு இல்ல அப்படின்றாங்க. அப்ப +1 +2 படிக்கிறப்பயே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது வந்து கம்பல்சரி வித் இங்கிலீஷ் இருக்கும். சரியா? இது வந்து நீங்க சப்போஸ் மேக்ஸ் வந்து சில பேர் பயோமேக்ஸ் குரூப் எடுப்பாங்க, சில பேர் பியூர் சயின்ஸ் எடுப்பாங்க, சில பேர் பயாலஜியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பா எழுத முடியும். நான் சொன்ன மாதிரி பயாலஜி இல்லைன்னா கூட பயாலஜியை தனி சப்ஜெக்டா எழுதி நம்ம அந்த குவாலிஃபை பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்ல நம்ம அப்பியர் ஆக முடியும். அடுத்தது என்ன படிக்கணும், என்ன புக்கு சார் படிக்கணும், எதை படிச்சா எனக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +1 and +2ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுவும் எந்த புக்கு, NCERT. NTA என்ன சொல்றாங்க, NCERT-யோட புக்குல இருந்துதான் உங்களுக்கு அனைத்து கொஸ்டின்ஸும் கேட்போம், புக்குல இருந்து அவுட் ஆஃப் டாபிக் ஒண்ணுமே போகாது. அப்ப NCERT தான் உங்களுக்கு என்ன, பைபிள். NCERT தான் உங்களுக்கு என்ன, குரான். NCERT தான் உங்களுக்கு என்ன, பகவத்கீதை. ரைட்டா? அப்போ உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொன்று வந்து பாத்தீங்கன்னா முக்கியமோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், நீட்டை கிராக் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு முக்கியமானது என்ன, NCERT புக்கு தான். இப்போ நம்ம சில தகவலை பார்த்தோம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எவ்வளவு முக்கியம், NCERT புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. ரைட்டா? இது முக்கியம். ஆனா அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்ல, அதுக்கு எங்க போறது? கொஸ்டின் வந்து வேணும், புக்கு படிக்கணும்ல. வெறும் NCERT மட்டும் போய் இருந்தா போதுமா? அந்த நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஷீட்டு, கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வேணும், ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வேணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய உங்களுக்கு தகவல் தேவைப்படும்ல. அதெல்லாம் எங்கிருந்து வாங்குவீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்டு வீடியோ பண்ணியிருக்கோங்க. எண்டு கார்டுல கொடுக்குறோம், அப்படிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரியா? நம்மளுடைய கனவு ஒரு நாள் நனவாகும். ரைட்டா? அதுக்கு எந்த காலேஜ்ல போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும்ல, எந்த காலேஜ் பெஸ்ட்னு தெரியணும்ல, அந்த காலேஜுக்கு போனோம்னா எவ்வளவு மார்க் வாங்கணும். கரெக்டா? நிறைய பேருக்கு அதுதானே தாய்க்கும், என்ன மார்க் இருக்குன்னு தெரியலையே சார், இந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுல எந்த காலேஜ் நல்லா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. கவலையப்படையாதுங்க. இதுக்கான ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ வந்து பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ அதுதான் உங்களுக்கு.